குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருப்பான். கரூர் மாவட்டத்துல காவிரி ஆற்றின் தென்பகுதியில அமைஞ்சிருக்கிற ஒரு குன்று தான் புகழி மலை. இதன் உச்சியில கார்த்திகேயன் பாலசுப்ரமணிய சுவாமியா அருள் புரிறாரு. அடிவாரத்துல விநாயகர் சன்னதி இருக்கு. மலையின் நுழைவாயில்ல மண்டபத்துல மலையை நோக்கி மேற்கு திசையில முருகனுடைய மயில் வாகன சன்னதி அமைஞ்சிருக்கு. மலையின் உச்சிக்கு போய் கார்த்திகேயனை தரிசிக்க 354 படிக்கட்டுகள் ஏறணும். இதுல இருந்து 48 படிகள் ஏறினதுமே தென் திசையில இருக்கிற ஒரு சின்ன குகையில சிவன் பார்வதி அமர்ந்த நிலையில இருப்பாங்க. இதுக்கு அருகாமையில கிழக்கு திசை நோக்கி 7 கன்னிமார்கள் இருப்பாங்க. வட திசை நோக்கி இடும்பன் சன்னதி இருக்கு. இதை தொடர்ந்து கிழக்கு திசையில அமைஞ்சிருக்கிற மூலஸ்தானத்துக்குள்ள போகலாம். அங்க பாலசுப்ரமணிய சுவாமி தரிசனம் கொடுக்க ஒரு கையில வேலும் மற்றொரு கையில சேவல் கொடியும் கொண்டு நின்ற நிலையில அருள் புரிகிறாரு. காவிரி ஆற்றங்கரையில தென்பகுதியில் இருக்கிற 6 கிராமங்களுக்கு புகழி மலை சொந்தமானது. அதனால இந்த மலையை 6 நாட்டான் மலை அப்படின்னு சொல்றாங்க. சமணர்களுக்கு புகழிடம் தந்த காரணத்தால இந்த மலை புகழி மலை அப்படின்னும் இந்த ஊர் புகழூர் அப்படின்னும் பெயர் பெற்றது அப்படின்னு அருணகிரிநாதனை பாடியிருக்காரு. ஆரம்பத்துல இந்த மலையின் மேல வேல் மட்டும் ஊன்றி அதை வழிபட்டிருக்காங்க. இதையும் அருணகிரிநாதர் பதிவு பண்ணியிருக்காரு. வேல் ஊன்றிய இம்மலையை வேலாயுதம் பாளையம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த கோவில்ல தைப்பூச திருவிழா, கார்த்திகை திருவிழா இது எல்லாமே ரொம்ப சிறப்பா செலிப்ரேட் செய்யப்படுது.